மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை. நான் ராகு திசையை பற்றி நான் இப்போ எடுத்த உடனே நான் வேறு எதுக்கும் போகல. குருப்பெயர்ச்சி பலன்கள் நாளைக்கு தொடங்குகிறேன். இன்றைக்கி ராகு திசையை பற்றி ரொம்ப இதுவாக நான் சொல்கிறேன். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். ராகு திசை 18 வருடம். சனி சுக்கிரன் அதிநட்பு. ராகுக்கு வீடு ராகு திசை எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும். நீசபங்கம், ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு வீடு, பரிவர்த்தனை இவை பெற்றிருந்தால் நிச்சயமாக நற்பலன்கள். வெளிநாட்டவர் ராகுனாவே பிரம்மாண்டம் தான். அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அது இதுதான் ராகு தசை தான் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உள்நாட்டு இதனால வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொந்த வீட்டில் இருக்கிறது, அதனால் அது போல் வெளிநாட்டுக்கு தான் இருப்பவர்களுக்கு ராகு திசை நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கும். குரு சூரியன் ராகு தொடர்பு பெற்றோர்கள் மிகவும் நல்லது. குரு சனி இரும்பு வியாபாரத்திற்கு சம்பந்தப்பட்டது. குரு சனி ராகு சனி இரும்பு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஜாதகத்தில் 9ஆம் இடம் 5ஆம் இடம் வலுவடைந்து இருந்தால் நிச்சயமாக அது 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் 9, 5 வலுப்பெற்று இருந்தாலே போதுமானது. மிக நல்ல அது யோகமான ஒரு ஜாதகம். லக்னம் வலுப்பெற்று இருந்தாலும் யோகமான அது ஒரு ஜாதகம். கேது சந்திரன் அதே மாதிரி பெண்களுக்கு ராகு செவ்வாய் இருந்தால் விதவா யோகம்னு சொல்லுவாங்க. ராகு கேது செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருந்தாவே அதனோட கேது சந்திரன் மனக்குழப்பத்தை உண்டாங்க. அந்தனோட தொடர்பு. குரு கேது கடனை அதிகரிக்கின்ற அந்த ஒரு குரு சேர்க்கை. வாழ்க்கையில் பணக்காரர் நிச்சயம் ஆகணும்னாவே இந்த 9ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கும். ராகுனாவே ஒரு பிரம்மாண்டம் தாங்க. அது எல்லாருமே சொல்லுவாங்க. அதேமாதிரி ராகு திசை சின்ன வயசில் வரக்கூடாது. வாழ்க்கையில் 25-30 வயசுக்கு மேலே வரணும். ஒரு 60 வயசு 55 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே வந்தாலும் நமக்கு இல்லை. ராகு திசை நல்ல ஒரு முயற்சி, பிரம்மாண்டம். யோசிக்கிறது எல்லாம் செய்கிறது எல்லாமே ராகு திசை தான். பெண்களுக்கு விதவா யோகம் செவ்வாய் ராகு. செவ்வாய்னா ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு ராகு கேது இருந்தால் அந்த ஒரு இதுன்னு காட்டு சொல்கிறாங்க. அது எல்லாமே இறைவனோட செயலில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் அதுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டினர் வேலை செய்வது, வாழ்க்கை தொழில், வீடு வாங்குவது எல்லாம் 10, 11, 3 உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க வேண்டும். ராகு திசை 5ஆம் இடம் புகழ் பெற வேண்டிய இடம். அதாவது 5ஆம் இடம் புகழ் பெற வேண்டிய இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை ராகு பகவான் எடுத்துக்கொள்வார். இப்போ மேஷத்துக்கு போயிட்டால் அதனோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறோம். ரிஷபத்துக்கு போட்டால் அதனோட ஆதிபத்தியத்தை எடுத்து, எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த இடத்தினோட ஆதிபத்தியத்தை அவர் எடுத்துக்கொள்வார். எந்த வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கொள்வார். ராகு கெடுபலனை செய்யாது. ராகு கெடுப்பதை கெடுப்பதை கொடுப்பார், கொடுப்பதை கெடுப்பார். அந்த மாதிரி ஒரு இதுனா ராகு யோகமான ஒரு இடத்தில் இருந்து யோக ஒரு இதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. 30 வயது 60 வயதுக்கு மேல் 2 லக்னம் 7இல் ராகு அதிக சம்பளமா. குரு பார்வையில் ராகு இருந்துட்டால் இன்னும் சிறப்பு. 1, 5, 9 லக்னாதிபதி பாக்யாதிபதி வலுவாக இருந்தால், பஞ்சமாதிபதி வலுவாக இருந்தால் ஒரு அதான் லக்னம் பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி 9ஆம் இடம் வலுவாக இருந்தாலே போதும். அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம். திரிகோணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யோக ஜாதகம். தர்மகர்மாதிபதி யோகம், மகாதன யோகம். ராகு ஒரு போகக்காரன். ஒரு போகக்காரன். அதே மாதிரி பிரம்மாண்டத்தில் எல்லாத்தையுமே கொடுப்பான். அவ்வளோ ஒரு ராகு திசைங்கிறது அவ்வளோ ஒரு இது. நீங்கள் ராகு திசைன்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்க வேணாம். இருந்த ஒரு பழமையான புக்கில் நான் அதை சொல்கிறேன். ராகு திசையில் ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, பொன்னும் பொருளும் சேர்தலும், அதிகமான ஆபரணம் உண்டாகுதலும், வேறு ஸ்ரீயின் சேர்க்கை இருத்தலும், ராஜாக்களினால்
சுக்கிர புத்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது மறைமுகமாக எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பொருள் சேர்க்கையாக இருந்தாலும், அது மறைமுகமாக ஒரு நமக்கு ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவருக்கு பினாமியாக இருக்கிறது, நம்ம ஒரு லாபம் அதிகமாக சம்பாரிச்சோன்னா அது மறைமுக வழியில் வரும். அந்த மாதிரியான ஒரு இது தான் அந்த சுக்கிர புத்தியில் நடக்கும். சரி, ராகு திசைக்கு என்ன ஒரு பரிகாரம் செய்யலாம்? யோக ஜாதகம், யோகம் என்னென்னா பஞ்சமகா புருஷ யோகம், பஞ்சமகா புருஷ யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், இவ்வளோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு புக்கில் மட்டும் அப்படியே 10 புக்கில் போட வேண்டியது அந்த ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. இருங்க, நான் இப்போ இது சொல்கிறேன். அந்த திசா புத்தி சாந்திகள்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு திசா புத்தி ராகு திசையில் என்ன பண்ணணும், கேது திசையில் என்ன பண்ணணும் அப்படின்றத தசாபுத்தி சாந்திகள் என்ன பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இது நான் இப்போ ராகு திசையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராகு திசையில் தங்கஸ்ரீ பிரதிமை தானம், ருத்ர ஜபம், ருத்ரா அபிஷேகம், விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம், நாகப்பிரதிஷ்டை பூஜை, துர்கா பூஜை, சூரிய நமஸ்காரம், மிருத்யுஞ்ச ஜபம், ஸ்கந்த மந்திரம் ஆகியவை சொன்னாக்கா ராகு திசையில் இதையெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ராகு திசைங்கிறது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது துர்கா பூஜை செய்தாலும் சரி, நமக்கு மெயினாக குலதெய்வத்தை வீட்டிலேயே நினச்சி ஒரு விளக்கு போட்டு அந்த இது பண்ணாலே நமக்கு அத்தனையும் நமக்கு ரொம்ப இதாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்தது எனக்கு தெரிந்த ஒரு சில இதை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.